தமிழகத்தில் பொற்கால ஆட்சி தந்த ஏழை எளிமைக்குள்ளுடைய இதயத்திலே நீங்கா இடம்பெற்றிருக்கின்ற மாபெரும் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய ஆட்சியோடு சிறப்பாக தமிழகத்திலே 4 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி நடத்திய மரியாதைக்குரிய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு நல்ல ஒரு பொற்கால ஆட்சி தந்தார்கள். ஏழை எளிய மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் நல்ல திட்டங்களை எல்லாம் தந்தார்கள். இன்னைக்கு அம்மாவுடைய திட்டங்கள் எல்லாமே அவருடைய ஆட்சி காலத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு அவல நிலை, அலங்கோல ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2011 தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அம்மா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பொழுது பட்டாசு வெடி விபத்து சிவகாசியில் நடைபெற்ற பொழுது அங்கே ஒரு சிலர் இறந்து போனார்கள். இறந்து போனவர்களுக்கு அம்மாவிடம் சொல்லி அவங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நாங்கள் நஷ்டஈடாக வாங்கி கொடுத்தோம், இழப்பீடு தொகை கொடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் காயம்பட்டவர்களுக்கு உடனடியாக நல்ல சிகிச்சை கிடைக்க மதுரையில் நல்ல ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் வைத்து அரசு மருத்துவமனையில் வைத்து நல்ல ஒரு சிகிச்சை கொடுக்கப்பட்டது. பலர் அதை காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே சமீபத்தில் நடைபெற்ற நெல்லை மாவட்டம் கூந்தன்குளத்தில் நடைபெற்ற அந்த வெடி விபத்தில் 3 பேர், இன்றைக்கு வரை 3 பேர் இறந்து விட்டார்கள். 2 பேர் உயிருக்கு போராடிய நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் அரசு அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை அறிவித்திருக்கின்றது. இதே இது கள்ளச்சாராயம் கொடுத்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்த இந்த திராவிட மாடல் அரசு இன்றைக்கு அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் அறிவித்து அந்த 3 லட்சம் இன்னும் கொடுக்கல, இன்னும் வந்து சேரல. அது காயப்பட்டவர்களுக்கும் நல்ல சிகிச்சை கொடுத்த மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமான ஒரு நிலைமை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியிலே தருமபுரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மீனவர்கள் இன்னைக்கு கச்சத்தீவு நம்ம அவங்களுக்கு தாரவாட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு நம்ம அந்த பக்கத்து போய் மீன் பிடிச்சா நம்ம மீனவர்களை உடனே கைது பண்ணிடலாம். கச்சத்தீவு நம்ம தீவு, கச்சத்தீவு அது இதே கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை கொடுத்தா, அப்போ இருந்த முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவை அவங்க சிலவனுக்கு விட்டு கொடுத்தாங்க. அந்த காரணத்தினால இன்னைக்கு தருமபுரத்து மக்கள் மீன் பிடிக்க போனப்போ அங்கிருந்து பிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ணி, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியாரும் சரி அல்ல அம்மாவும் சரி அல்ல தலைவரும் சரி ஓடியார ஒரு வாரத்தில் விடுவிக்கப்பட்டு விடுவார்கள். ஆனால் இன்னைக்கு அவங்க கிட்டத்தட்ட 1 மாத காலமாயிட்டு விடுவிக்கப்படவில்லை. ஆனால் சில இலங்கை அரசாங்கம் அவர்களுக்கு 1.5 கோடி ரூபாய், இந்த இலங்கை மதிப்புக்கு 1.5 கோடி ரூபாய் நஷ்டஈடு போட்டு அவங்களுக்கு அபராதம் வச்சிருக்காங்க. எந்த காலத்துமே இல்லாத ஒரு சூழ்நிலை. 1.5 கோடி ரூபாய் அபராதம் எங்க போவாங்க? மீன்பிடி தொழில சாதாரண தொழிலாளி 1000 ரூபா 800 ரூபா 900 ரூபா ஒரு நாளைக்கு கிடைக்குன்னு சொல்லி மீன் பிடிக்க போறாங்க. அவங்களுக்கு 1.5 கோடி ரூபாய் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட அவ்வளவு இல்லை. மத்திய அரசும் சரி மாநில அரசும் அது கண்டுக்கிறே இல்லை. இவர் சைக்கிள் ஓட்டுறதுல இதா இருக்காரு, அவரு பாத்தீங்கன்னா கொட்டடிக்கிறதுல இதா இருக்காரு. இப்படித்தான் நீ சூழ்நிலை நடந்துட்டு இருக்கு. நீ பாத்தீங்கன்னா டிவியை பாத்தீங்கன்னா அவர் ஏதோ கொட்டி அடிக்கிறாராம் பிரதமர் அந்த புறநே நாட்டில் போய். இவர் என்னன்னா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்காராம். சரி, எடுத்து ஓட்டிட்டு போறாரு. ஆனா இன்னைக்கு மக்கள் நிலைமை என்ன? இன்னைக்கு இலங்கை தமிழர் இலங்கையில் உள்ள மக்களுக்கு, இலங்கையில் உள்ள அங்க உள்ள அரசாங்கம் என்ன பண்ணிருக்கு? நம்ம மக்களுக்கு இந்த இதை உடனடியாக நிவாரணம் கிடைக்கல. இவங்கள போய் அங்குள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை கூட்டிட்டு ஜெய்சங்கர் போய் பேசுறாங்க, கனிமொழி பேசுறாங்கன்னு சொன்னாங்க, எம்பி இருக்கு பாராளுமன்றம் பேசுறாங்க. ஆனா இன்னும் அதுக்கு ஒரு தீர்வு காணல. நீங்க அப்போ ஒரு புதிய அவலம் இன்னைக்கு மீனவ மக்களுக்கு பெருத்த ஒரு சங்கட அறிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதை பார்த்தீங்கன்னா அடுத்தாப்புல இந்த ஏபி ஊழியர்கள் ரீடிங் எடுக்க போயிருக்காங்க. இந்த காமராஜ் நகர்னு சொல்லி சாயபுரம் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா போன 2 பேர்த்த பிடிச்சி அடிச்சிருக்காங்க. ரீடிங் எடுக்க போன மின்சார தொழிலாளிகளை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலை. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம், எங்க பார்த்தாலும் கஞ்சா இல்லாத இடமே கிடையாது. இன்னைக்கு சாதாரணமா நடைபாடுது. அது மட்டும் இன்னைக்கு பேப்பரை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல சரசு பிடிச்சவங்க சரசு புதுசு புதுசா வருது. போதைப் பொருள் 20 கோடி ரூபாய் பிடிச்சா 50 கோடி ரூபாய் பிடிச்சாங்க. சந்தை மதிப்பு 50 கோடி 60 கோடி தான். அந்த அளவுக்கு இன்னைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் கடத்தப்படுகிறது. பேப்பர் எடுத்துக்கிட்ட டெய்லி இதே தான். அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமான அவலமான ஆட்சி நீங்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நீ காவல்துறையில பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி தாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு டிஎஸ்பியே அடிக்கிற கொட்டையை பிடிச்சி எடுத்து அடிக்கிற அளவுக்கு மோசமான சூழ்நிலை.
அப்படித்தான் நடந்தது. ஏன்னா திமுக அவங்க சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்துல அம்மா போனப்போ அம்மாவை அந்த அளவுக்கு முடிய பிடிச்சு இழுத்து ஒவ்வொரு சேலையை பிடிச்சிருத்து எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அப்பேற்பட்ட ஆட்சி இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காவல்துறை சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு அவ்வளவு ஒண்ணுமே செய்ய முடியல. காவல்துறை மூலம் கைகள் கட்டப்பட்டிருக்கின்றது. இன்னைக்கு அவ்வளவு ஒண்ணும் செய்ய முடியல. அப்படிப்பட்ட ஒரு அவலநிலை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதே இதே அம்மா ஆட்சி இருந்தா அல்லது எடப்பாடி ஆட்சி இருந்தா இப்படி நடக்குமா? சிந்திச்சு பார்க்கணும். அவ்வளவு மோசமான ஆட்சி. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இங்க மாநகராட்சியில பாத்தீங்கன்னா நாங்க செஞ்ச திட்டம் எல்லாம் நாங்க கொண்டு வந்த திட்டம் அதைத்தான் இவங்க திறந்து வைக்காங்க. திறந்து வைக்கிறது பண்ணுங்க. அங்க பாத்தீங்கன்னா மாநகராட்சி அங்க உள்ள கடைகள் ஒண்ணுமே ஸ்மார்ட் சிட்டி மூலம் வந்ததுல சிரமத்தில் உள்ள கடைகள்லாம் ஒன்றும் போகல. இங்கேயும் பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்ல அங்கேயும் கடைகள்ல ஒன்றும் நிரப்பப்படலை. இன்னைக்கு அவ்வளவுக்கு ஒரு அவலமான கடை கீழே உள்ள கடைகளை கட்சிக்காக கொடுக்காது பண்றாங்க. என்ன பண்ணிக்கோ, ஆனா ஒண்ணுமே சரியா இது பண்ண முடியல. சரியா இன்னைக்கு தீர்வையை கூட்டியிருக்காங்க. ஏற்கனவே தீர்வை ஏற்பட்டோ கூட்டாங்க பொதுமக்களுக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை ஏழை எளிய மக்கள் எப்படி கல்யாணம் முடிப்பாங்க? கல்யாண மண்டபத்துக்கு போக முடியுமா? நீ தீர்வை கூட்டுறிய, தீர்வை கூட்டினா கல்யாண மண்டபம் ரெண்டு தானே கூடும். அது ஏழை எளிய மக்களை பாதிக்கப்படும், பொதுமக்கள் பாதிக்கப்படும். இது கூட தெரியாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய் இருந்த தீர்வையை ஒரு மண்டபத்துக்கு 4 லட்ச ரூபாய் 5 லட்ச ரூபாய் போட்டிருக்காங்க. 4 மடங்கு 5 மடங்கு. எப்படி கட்ட முடியும்? எப்படி இது பண்ண முடியும்? இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு மின்சாரத்தையும் கூட்டியாச்சு. இதை கூட்ட அப்படி இருக்கும். இப்படி ஒரு நிலை ஏற்பட்டு இன்னைக்கு அவ்வளவு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த மாவட்டத்தை தீர்மானமே வைக்கல. இதுல விசேஷம் தான் மாவட்டத்தை தீர்மானமே வைக்காம நம்ம மண்டபத்துக்கு வாடகை கூட்டிட்டாங்க. இப்படி இது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது மோசமான ஒரு நம்ம தமிழகத்துல திராவிட மாடல் ஆட்சியினுடைய முன் உதாரணம். இந்த ரோடு போடுறாங்க, உங்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க. புதுசா ரோடு போடுறாங்க. முதல்ல ரோடு போடுறாங்க, போட்டு முடிச்சது நல்ல சந்தோஷம் தான். போட்டு முடிச்ச பார்த்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் பழைய வீடு உடைக்காங்க. எதுக்கு உடைக்காங்கன்னு தெரியல. கேட்டா வயது போடுறாங்க, காணு போடுறாங்க. யாரு முதலே போட்டுக்கலாம்ல, அதை போட்டு உடைக்காங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு திருப்பி போடுறாங்க. இப்படி போட்டு பாத்தி 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 போட்டுக்கிட்டு இந்த சொல்லனுக்கு இதே புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த அந்தோனியார்புரம் அதுக்கு முன்னால வெள்ளத்தை அடிச்சுட்டு போச்சு அந்த ரோடு. இன்னும் அது போடலை. அது எவ்வளவு பெரிய மெயின் ரோடு போடாம கிடக்கு. அது யாரும் பார்க்கறதுக்கு ஆள் இல்லை. ஐவேஸ்ல என்ன செய்யறாங்க, என்ன நடக்கும், ஒண்ணுமே அதை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம அப்படி மோசமான சூழ்நிலைக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி, ஒரு மோசமான ஆட்சி நடைபெற்று கொடுக்குது. வடகரை விலைவாசி எல்லாம் கூடிட்டு விவசாயம் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, நல்லா கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு அணைகளில் பார்த்து எல்லாமே பாருங்க, குளங்களும் தண்ணி நிரப்பல, குளங்களும் நிரப்பல, தண்ணியை போய் கடல் தான் இது பண்ணி விடுறாங்க. அதை சரி பண்ணி கரெக்டா அந்தந்த ஊருக்கு குளத்தை நிரப்பி கொண்டு வருகிற இதே இல்லை. அந்த அளவுக்கு அதிகாரிபத்திலே ஒரு இல்லாம இருக்கு. நம்ம இப்போ இந்த வெடி விபத்து இருந்துச்சு இல்லை, அதை பார்த்தீங்கன்னா நான் தொழிலாளத்தில் அமைச்சருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் என்னதான் இருந்துச்சு. நான் வெடி விபத்து தான் உடனே போயிடுவோம். நான் பேப்பரை பார்த்து வெடி விபத்து வரக்கூடாதுன்னு நாங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் பாருங்க, இப்போ இந்த வெடி விபத்து 3 பேர் இருக்காங்க. எந்த அமைச்சரும் போகல, ஒருத்தரும் போகல. ஆனால் இங்க இருந்து ஒரு ஃபேக்டரியில ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு. அது சாதாரண விபத்து தான், சாதாரண விபத்து தான், மின்சாரத்தினால கசிவினால ஏற்பட்ட விபத்து. அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த அமைச்சர் வந்துட்டாங்க. அது என்னன்னே புரியல. இங்க 3 பேர் இருந்திருக்காங்க, அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. மறுநாள் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து வெளியே போயிட்டாங்க. ஆனா இங்க 3 பேர் இறந்துருக்காங்க, 2 பேர் படுகாயத்தோடு கிடக்குறாங்க. ஆனா அங்க பாக்குறாங்க எந்த அமைச்சர் வரல, சம்பந்தப்பட்ட தொழிலாளர் அமைச்சர் கூட வரல. இப்படி விட்டு அவலங்கள் நடந்துகிட்டு இருக்கின்றது. இந்த ஆட்சி மாறணும். வர்ற காலம் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய பொற்கால ஆட்சி மீண்டும் வரணும். நீங்க அம்மாக்கு இந்த திட்டங்கள் ஒண்ணுமே இல்லையே. நீங்க பாத்தீங்கன்னா லேப்டாப் கிடையாது, கொடுக்கல, சைக்கிள் கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்கல. அம்மா உணவும் கிடையாது, அம்மா மருந்தும் கிடையாது. இந்த இன்சூரன்ஸ் படம் காப்பீடு திட்டம் அந்த படமும் கொடுக்கல. நீங்க படம் கிட்ட இன்சூரன்ஸ் படம் கிட்டா தானே அவங்க லோன் கொடுப்பாங்க. படத்துல சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல. இன்னைக்கு அந்த இதுல எந்த ஆஸ்பத்திரியும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா இன்சூரன்ஸ் படம் கட்டல. இப்படி மோசமான ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அவருக்கு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு, ஏதோ ஓட்டட்டும். அவருக்கு எல்லாத்துக்கும் சைக்கிள் சொல்லி கொடுத்தாலும் தான். அவர் மகன் காரு பத்தி வச்சிருக்காரு, இது சைக்கிள் ஓட்ட பண்ணியிருக்காரு. வந்தோடனே அவர் வந்தோடனே சைக்கிள் ரேஸ் வச்சாலும் வைப்பாங்கன்னு நினைக்க. இப்படிப்பட்ட ஒரு கேலிக்கூத்தான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த திராவிட மாடல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். வருங்காலத்தில் வர்ற 2026 எடப்பாடியாருடைய தலைமையில பொற்கால ஆட்சி அமைய வேண்டும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.